இரும்பு தோழர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஆர்ம்ஸ் பைசப்ஸ் எக்ஸசைஸ் செய்யறோம்ல, இந்த பைசப்ஸ் உருண்டையா வர்றது எப்படி அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்கு உள்ள எக்ஸசைஸுங்க ஒரு 4-5 எக்ஸசைஸ் இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம உங்களுக்கு அழகா செஞ்சு காமிப்போம். எந்த ஒரு பைசப்ஸும் பெருசா இருக்கும், 14 இன்ச்சு 16 இன்ச்சு 18 இன்ச்சு 20 இன்ச்சுன்னு. ஆனா அது உருண்டையா இருக்கணும், ஒரு கார்க் பால் மாதிரி இருக்கணும், ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கணும், ஒரு டென்னிஸ் பால் மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஹியூஜா இருக்கும். 2 விதமான உருண்டை இருக்கு. ஒன்று அர்னால்டுக்கு இருக்கும், பீக்கு மாதிரி. நான் அந்த பிக்சர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு பீக் இருக்கு. இன்னொன்று பெரிய ஹியூஜா இருக்கும் ஒரு ஆர்ம்ஸ், பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் சேர்ந்து. அதில் உருண்டையா இருக்கும்போது நம்ம என்னன்னா ஸ்டேஜில் மடக்கி காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது காட்டலாம், ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம அழகா இருக்கும், விசிபிளா இருக்கும். ஆர்ம்ஸ் உருண்டையா இருக்கு. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல சாதாரணமா ஒரு பைசப்ஸ் எப்படி அடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நம்ம சாதாரணமா செஞ்சு காமிக்கிறோம். அதுக்கப்புறம் பீக் ஆர்ம்ஸ் கான்சன்ட்ரேஷன் செஞ்சு எப்படி அதை உருண்டையா கொண்டாடுறது பார்ப்போம். ஓகே, பாருங்க. பைசப்ஸ் நம்ம பழனி தான் பைசப்ஸ் அடிக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பைசப்ஸா இருக்கு பாருங்க. இது பெரிய பைசப்ஸ். இது உருண்டையா வரணும். உங்களுக்கு உருண்டையா வந்தாதான் அழகா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. எப்படிப்பா ஜிம்முக்கு போனீங்களாப்பா, சூப்பரா இருக்குப்பா, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படிம்பாங்க. இது பார்பல் கர்ல், பார்ல கர்ல் பண்றாரு. இது ஆர்ம்ஸ் உருண்டையா வராது, ஆர்ம்ஸ் சைஸா தான் வரும். ஓகே, ஸ்டாப் பண்ணிருங்க, பண்ணிருங்க. அதே இது பாருங்க, பைசப்ஸ் கேபிள் கர்ல். இது முதல்ல பார்பல் கர்ல் பண்ணாப்ல, இப்ப கேபிள் கர்ல் பண்றாப்ல. இந்த கேபிள் கர்ல் இதுலயும் ஆர்ம்ஸ் மாசா வரும், மாசா வரும். அந்த பீக் உருண்டை வராது. இது மாசா வர்றதுக்குரிய எக்ஸசைஸ். இந்த மாதிரி பார்ல போடுறது, நம்பர்ஸ்ல செய்யறதெல்லாம் ஆர்ம்ஸ் நல்லா மாசா வரும். 14 இன்ச்சு 16 இன்ச்சு 18 இன்ச்சுன்னு வரும். அது உருண்டை ஆகணும். அப்ப நீங்க ஒரு நாள் ஃபுல்லா இந்த பைசப்ஸ் பீக் எக்ஸசைஸை செஞ்சீங்கன்னா ஆர்ம்ஸ் நல்லா உருண்டை ஆகும். ரைட், கிடைக்கிறீங்க பாருங்க. பைசப்ஸ்லயே பாருங்க, அப்படி பைசப்ஸை நான் பின்னாடி தள்ளாம பிடிச்சுக்கிட்டேன். நான் பைசப்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் கர்ல், பார்பல் கர்ல், கான்சன்ட்ரேஷன் கர்ல். அது பாருங்க, பார்லயே போடலாம், குனிஞ்சுக்கிட்டே நீங்க போட்டீங்கன்னு வைங்க, அப்படியே ஆர்ம்ஸ் அழகாக உருண்டை வந்துடும். 3 monthsல வந்துருங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுங்க, ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுங்க, நல்லா எடுங்க. போதுங்க போதுங்க போதுங்க, சூப்பர் சூப்பர் பண்ணி பாருங்க. பைசப்ஸை பாருங்க, பாருங்க இது வலியுது பாருங்க, மாம்பழம் மாதிரி. காஸ்டாலட்டு மல்கோவா மாம்பழம்ன்றாங்க பாருங்க. கிலோ 100 ரூபா, கிலோ 100 ரூபான்னு லாரியில வச்சு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படியே மசல் உருண்டு உழுகுது பாருங்க. இதுதான் கான்சன்ட்ரேஷன் கர்ல். கேபிள்லயே போடுறதுங்க. உருண்டையா வரணும்னு நினைக்கணும் நீங்க. உருண்டையா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அழகாக உருண்டையா வந்துடும். வெரி குட், ஸ்டாப். ரைட், இதான் பாருங்க டம்பல் கான்சன்ட்ரேஷன் கர்ல். இதுதான் ஒரிஜினலா செய்யக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா எக்ஸசைஸும் நம்ம இப்ப செய்யறோம். பாருங்க, டம்பல் கான்சன்ட்ரேஷன் கர்ல். கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த எக்ஸசைஸை செய்யணும். மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமையா செய்யறோம், பண்ணி தான் செய்யறோம். பட் இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அது சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். உருண்டையா வரணும், உங்க ஆர்ம்ஸ் கிரிக்கெட் பால் மாதிரி வரணும், டென்னிஸ் பால் மாதிரி வரணும், அர்னால்டுக்கு இருக்க மாதிரி வரணும். உங்களுடைய ஹீரோ யாரு? ஒவ்வொரு பாடி பில்டருக்கும் ஒரு ஹீரோ இருப்பாங்க. அந்த ஹீரோ மாதிரி ஆர்ம்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்க மனசுல விசுவலைஸ் பண்ணி செய்யணும். ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப அப்படியே கையை தம்பஸ்ல வச்சிருங்க, ஒரு கையை அப்படியே தொங்க வச்சிருங்க, அப்படி தொங்க வச்சு அப்படி கையை தொங்க வச்சிரு, அப்படியே வச்சிரு. இப்ப அர்னால்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அர்னால்டு கான்சன்ட்ரேஷன் கர்ல் செய்யும் போது நான் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி செய்யறேன். அப்படி நான் செய்யும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய ஆர்ம்ஸ் 22 இன்ச்சு ஆர்ம்ஸ் 28ல இருந்து 30 இன்ச்சு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்கிறோமா, அவர் சொல்றாரு. ஆனா நான் அப்படி நினைக்கல. என் ஆர்ம்ஸை மதுரைக்கு பக்கத்துல திருப்பரங்குன்றம் மலை இருக்கு பாருங்க, முருகன் கோயில் மலை, பீக்கா உயரமா, அந்த மலை குன்று மாதிரி வரணும்னு நினைக்கிறேன், பீக்கு மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. பாருங்க, நினைக்கிறத பெருசா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், நினைக்கிறத பெருசா நினையா. அப்ப அவன் என்ன சொல்றான்,
சீன பழமொழி, உன் கனவுல ஒரு 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 சேலையை நினைச்சுக்க, கிடைக்கிறது ஒரு கர்ச்சிப்பாவது இருக்கும்ல அப்படின்றேன். அது மாதிரி அர்னால்டு என்ன சொல்றாரு, மைண்ட்ல விசுவலைஸ் பண்ணுங்க, நீங்க திங்க் பண்ணுங்க. மைண்டை பத்தி தனியா என்கிட்ட ஒரு புக் இருக்கு, அது இன்னொரு நாள் நான் சொல்றேன். அப்ப அர்னால்டு என்ன சொல்றாரு, மலை மாதிரி நான் நினைக்கிறேன்னு. அதான் 22 இன்ச்சு ஆர்ம்ஸ், பெரிய பெரிய ஜம்பாவான்கள் எல்லாம் அர்னால்டு தோக்கடிச்சாரு. அது காரணம் இந்த பைசப்ஸ் தான். ஓகே, இப்ப அடுத்த மெத்தட் போவோம். பாருங்க, கையை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கங்க. இது வந்து கேபிள் கிராஸ் ஓவரில் கேபிள் கர்ல், டபுள் ஆர்ம் கேபிள் கர்ல், பைசப்ஸ் கர்ல். பாருங்க, ஆர்ம்ஸ் அப்படியே பிதுங்கி வரும் பாருங்க. அவ்வளோதான். 10 3 செட்டு, எதையுமே 3 செட்டு போடுங்க. சார் லீவு சார், எங்களுக்கு ஸ்கூலு லீவு, காலேஜ் லீவு, நல்லா 5 செட்டு கூட போடுங்க. வீட்டில் போய் லேடிஸ்கிட்ட போய் நாங்கன்னா பெரிய ஆள் அப்படின்னு போய் வம்புழுத்துக்கிட்டு கூடாது. நல்லா ஜிம்ல ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட்டு, அப்படியே பேக்ல எடுத்துக்காப்ல பாருங்க, அழகா பேக்ல கையை மேல தூக்கிக்கங்க. அழகு அழகு. பைசப்ஸ் கேபிள் கர்ல். இதுல நல்லா உருண்டையா வரும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சா ஆர்ம்ஸ் நல்லா உருண்டையா வரும். ஸ்டேஜ்ல எல்லாம் நீங்க கையை நல்லா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் மடை கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான பேஸ், ஒரு அடித்தளம், பேஸ் இது. நல்லா 10 அப்புறம் 12 நல்லா 15 நல்லா வெயிட்டை கூட்டி போடுங்க. ஆர்ம்ஸ் உருண்டையா வரணும். ரைட். இது வந்து ஹைபர் எக்ஸ்டென்ஷன் பெஞ்ச். ஹைபர் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தெரியும், லோவர் பேக்கு, அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து பைசப்ஸ் செய்ய சொல்றேன் நான். பாருங்க, ப்ரீச்சஸ் கர்ல் எஃபெக்ட், அதே நேரத்தில் நேராக இருக்கிறதுனால, வெர்டிகலா இருக்கிறதுனால இந்த பைசப்ஸ் ஸ்பீக் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேடு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அமைதியாரியா, ஒரு பேடு ஏதாவது இருந்துச்சுன்னு அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பைசப்ஸ் பீக் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க. பாருங்க, ஒரு சீட்டு, அந்த சீட்ல கையை வச்சுக்கிட்டு செய்யறாப்புல. வெரி குட், வெரி குட், வெரி குட். இது இப்ப பாருங்க, இதே ப்ரீச்சஸ் கர்ல், அதாவது ஹைபர் எக்ஸ்டென்ஷன். தம்பி இரியா, ஹைபர் எக்ஸ்டென்ஷன் பெஞ்சில் அதே தான் இப்ப பார்ல போட்டாப்புல, இப்ப தம்பல்ல போறாப்புல. பாருங்க எப்படி, பாருங்க, இது வந்து கான்சன்ட்ரேஷன் கர்ல் எஃபெக்ட். ஆர்ம்ஸ் உருண்டையா வரும். நீங்க மைண்ட்ல நினைக்கணும், யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் வாட் யூ டூ. விவேகானந்தர் சொல்றாரு, நீ என்னவா நினைக்கிறியோ அதுவா ஆகுவாய். நீ வீரனை நினைச்சா வீரனாவா, கோழையானா கோழையாவ. நீ உன் மனசுல நினைக்கணும், மைண்ட்ல விசுவலைஸ் பண்றதுதான். நல்ல ஆர்ம்ஸ் எனக்கு பெருசா வரணும், அருளாண்ட நினைக்கிற மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பெரிய மலையை நினைச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெரிய விஐபி, இல்ல ஒரு பெரிய பாடி பில்டர், அவருடைய ஆர்ம்ஸ் மாதிரி எனக்கு வரணும்னு நினைச்சுக்கணும். மைண்ட்ல நினைக்கணும் நீங்க. உங்களுக்கு ஒரு ஃபேவரைட் பாடி பில்டர் இருக்கணும், அவரை மாதிரி வரணும்னு நினைக்கணும். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் முனே. வெரி குட். ப்ரீச்சஸ் கர்ல், எங்க ஜிம்ல உள்ள ப்ரீச்சஸ் கர்ல் மிஷின் ஆக்சுவலி அப்படியே மிஷின்ல பிளேட்டை மாட்டிட்டு இந்த சீட்டை வந்து வெர்டிகலா ஸ்லாண்டிங்கா வச்சிட்டோம், ஸ்ட்ரைட்டா வச்சிட்டோம். அப்ப பைசப்ஸ் பீக்லயே வரும் பாருங்க. பைசப்ஸ் பீக் வருது பாத்தீங்களா உங்களுக்கு. நல்ல ஆர்ம்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரீச்சஸ் கர்ல போட்டீங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த்தியா வரும். ஆர்ம்ஸ் லென்த்தியா வந்துச்சுன்னா அதை மடக்க இடம் இல்லாம அது நல்ல பீக்கா வருது பாருங்க. டெய்லி செய்யுங்க. நீங்க ஆர்ம்ஸ் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 5 மெத்தடு ப்ரீச்சர், இந்த கான்சன்ட்ரேஷன் கர்ல் மெத்தட்லயே செய்யுங்க. ஆர்ம்ஸ் உருண்டையா வரணும்னு என்ன செஞ்சீங்கன்னா ஸ்டேஜில் நீங்க வந்து அட்டகாசமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஆர்ம்ஸ் போஸ்ல உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆர்ம்ஸ் வந்து ஃபேவரைட்டா இருக்கும் எல்லாருக்குமே. அப்படியே வச்சிருங்க, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இது விட்டுருங்க. கையோ கை விட்டு இப்ப சும்மா நின்னுக்க, அப்படியே அப்படியே ஆர்ம்ஸை மடக்கின மாதிரி. இப்ப பாருங்க, ஆர்ம்ஸ் எவ்வளவு பீக்கா இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரி பீக்கா நீங்க ஆகணும்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கர்ல் எஃபெக்ட்லயே ஆர்ம்ஸ் அடிங்க. அப்ப ஆர்ம்ஸ் அடிச்சீங்கன்னா நல்ல பீக் வரும். அப்ப நல்லா நம்ம போட்டோ எடுக்கலாம், நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சட்டையை கிடைக்கும் காமிக்கலாம். இப்போ அருணாலெல்லாம் என்ன செய்வாருன்னா, எந்த ஊருக்கு போனாலும் சட்டையை கழட்டி அவர் பைசப்ஸ் காட்டுவார் எல்லாரும் முன்னாடியும். அதே மாதிரி எந்த ஒரு பாடி பில்டருமே ஜிம்முக்குள்ள நுழைஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு தனியா போய் கையை மடக்கி பார்ப்பேன். போஸ்
பாடி பில்டிங்லேயே நாங்கள் கேட்குற ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா இந்த டபுள் பைசப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் சூப்பராக அமையும். நல்லா நீங்கள் வந்து போட்டியில் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கேயும் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கலாம். தொடர்ந்து செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ. எங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க, வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க, நல்லா அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. இது வந்து நான் இப்போ பைசப்ஸ் பீக்கை பற்றி பேசியிருந்தேன். உங்கள் பைசப்ஸ் பீக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு அர்னால்டு முத 22 இன்ச்சு ஆர்ம்ஸ்னு சொன்னப்போ பத்திரிகை நிருபர்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரூவ் பண்ணாங்க. உண்மையா இல்லை எதுவும் பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பாருங்கள், ஜிம்மி கார்சோன்னு வேர்ல்டு லெவலில் ஒரு புகைப்பட நிபுணர். இவர் தான் ஜோ வீடர் அர்னால்டெல்லாம் உருவாக்குனவர், உலக ஆணவ சங்கத்தை உருவாக்குனவர். அர்னால்டை வந்து ஆஸ்திரியாவிலேருந்து லண்டன் வந்து, லண்டன்லேருந்து அமெரிக்கா வந்து தங்க இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அப்பார்ட்மெண்ட் கொடுத்து, கார் கொடுத்து இவ்வளோ பெரிய பாடி பில்டராக உருவாக்குனவர் ஜோ வீடர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங். மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை துவக்கினவர் இவர் தான். ரைட், இது அர்னால்டு 22 இன்ச் ஆர்ம்ஸ். ரைட்டா? இது இவர் வந்து பெட்ரில் பாக்ஸ்ன்னு, இவர் வந்து ஒரு நல்ல க்ளோஸ் அப்ல வரையா, இன்னும் வா கிட்டக்க வா, இன்னும் வா, இன்னும் கிட்டக்க வாப்பா. இவர் வந்து பாருங்க பெட்ரில் பாக்ஸ் சொல்லிட்டு, இவர் வந்து பார்படாஸை சேர்ந்தவர், அருமையான பாடி பில்டர். இவர் கேசட்லாம் நான் வாங்கி பார்த்தேன். பைசப்ஸ் பாருங்க எப்படி அருமையான பீக்கு பாருங்க. பெட்ரில் பாக்ஸ், ப்ரூட்டல் பாக்ஸ்னே ஒரு பேரு. ப்ரூட்டல் பாக்ஸ்ன்ற பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாரு. இவருக்கு இவர் மனைவிக்கும் நடந்த சண்டையில துப்பாக்கி எடுத்து இவர் மனைவியும் அவங்க அம்மாவையும் சுட்டு கொண்டுட்டாருங்க. பாவங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜெயிலில் போய் ஆயுள் தண்டனை போட்டு இப்போ விடுதலை ஆகி வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த உடம்பெல்லாம் போச்சு. பெட்ரில் பாக்ஸ் மிக அருமையான ஒரு ஆணலங்க. 1983 இவருக்கு தான் டைட்டில் கிடைக்கும்னு நினைச்சாங்க. பெட்ரில் பாக்ஸ், மிஸ்டர் இங்கிலாந்து, மிஸ்டர் பிரிட்டனு, மிஸ்டர் யூனிவர்ஸு வாங்கின ஒரு ஆணலக. ரைட், அடுத்து ஓகே, ஆல்பர்ட் பெக்கிள்ஸ். க்ளோஸாக வாங்க. ஆல்பர்ட் பெக்கிள்ஸ்னு இவர் ஒரு கருப்பு நிற பாடி பில்டர். இந்த படம் எடுக்கும்போது இவருக்கு வந்து 55 வயசுங்க. 1930 பிறந்தவர். 85 அப்படின்னா பார்த்துக்குங்க. 85 வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து லீகனி ஃபர்ஸ்ட் வாங்கினப்ப ஒரு செகண்ட் வாங்கினார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 55 வயசுல பூரா கம்பை ஊண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க, சுகரு ப்ரெஷருன்னு. ஆனால் இவருடைய பீக்கை பாருங்க, அட்டகாசமான பாடி பில்டர். பாடி பில்டிங்ல ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாதுன்னு அவர் 20 வயதில் அழகா இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல்னு ப்ரூவ் பண்ணார். 60 வயதுல ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னாரு. பாருங்க, 60 வயசுல 55 வயசுல மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து செகண்ட் வாங்கினாரு. அவர் பைசப்ஸ் ஸ்பீக்கை பாருங்க, அது பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இருக்கு, கலர்லயும் எடுத்திருக்கேன் பாருங்க. இதே சேம் போஸ்ட் தான். அது இந்த ஆல்பர்ட் பெக்கிள்ஸோட பேக். இது ஆர்ம்ஸ் பைசப்ஸ் பீக்கை பாருங்க, பின்னாடி பீக்கை பாருங்க, என்ன அட்டகாசமா இருக்கு பாருங்க. 55 வயசுங்க இது, 55 வயசு. பாருங்க, ராபி ராபின்சன், கருப்பு இளவரசன் ஒரு பாடி பில்டர், அமெரிக்காவில் பென்சில்வேனியாவை சேர்ந்தவர். அதாவது இவர் ஒரு 10 பேரோட சேர்ந்து போய் ஒருத்தர் அடிக்க, அவங்க வந்து 10 பேரோட சேர்ந்து அடிக்க, ஒரு கேங்ஸ்டர், உண்மையிலேயே பெரிய கேங்ஸ்டர். அப்புறமேட்டு பாடி பில்டிங் லைன்ல வந்துட்டாங்க. அவங்க பாடி பில்டிங் லைன்ல வந்துட்டாங்கன்னா பாடி பில்டிங் வந்து இவங்க லைஃபவே அப்படியே என்டையர்லி மாத்திருச்சு. அப்படியே ரவுடிசத்துல இருந்து மாத்திருச்சு. இல்லைன்னா இவங்க வந்து ஜெயிலில் இருப்பாங்க, ஜெயிலில் மற்ற கைதிகளோடு இருந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய அருமையான ஒரு பாடி பில்டரு. எவ்வளோ அழகான பைசப்ஸ் பாருங்க, பீக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிளாக் பேக்ரவுண்டு, ஆளே கருப்பு, பிளாக் பேக்ரவுண்டு, கருப்பாக போட்டுருக்காங்க பாருங்க. இந்த படத்தை 2 பேஜில் உள்ளது இந்த படம். பைசப்ஸ் பீக் பாருங்க, அதே பைசப்ஸ் பீக் அவரே தான். ஐசோலேஷன் பிரின்சிபிள். இங்கே பாருங்க, இப்படி வைங்க படத்தை, இப்படி திருப்பு பாருங்க. ஒரு பெஞ்சில் இப்போ கார்னரில் படுத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, படத்தை கழிச்சிடாத.
பெஞ்சில் கார்னர்ல படுத்துட்டு போறாரு பாரு, இது கான்சென்ட்ரேஷன் கர்ல் தான். இப்ப நம்ம தம்பி பழனி செஞ்ச மாதிரி தான். ஒரு பெஞ்சில் கார்னர்ல படுத்துக்கிட்டு ஐசோலேஷன் என்ன? ஐசோலேஷன்னா தனிமைப்படுத்தி செய்யறது. 2 தம்பிள்ஸை செய்யறதுல ஒரு தம்பிள்ஸை செய்யறது. ஆம்ஸ் எப்படி உருண்டையா இருக்கு பாருங்க. அப்படி எல்லாருக்கும் அமையாது. இப்ப நான் சொன்னேன்ல, சில பேருக்கு உருண்டு பெரிய உருண்டையா இருக்கும். நம்ம ஊர்ல சாமி கோயிலுக்கு உருட்டி வச்சுருப்பாங்க, மாவிளக்கு உருட்டி, அது மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி கார்க் பால் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிலருக்கு அமையும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமையும். அப்படி அமையணும்னா இப்ப இந்த பக்கத்தை இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பீக்கு வந்து பின்னாடி வந்திருக்கு பாருங்க. இந்த ராபின்சன், கருப்பு இளவரசன் இவருக்கு பேரு. மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் ஒலிம்பியாலாம் கலந்துக்கிட்டாரு. அர்னால்டோட நல்ல ஃப்ரெண்டு இவர். ரொம்ப எங்க இருக்கு, எப்படி அழகான உடம்பு பாருங்க அவருக்கு. அவருடைய பைசப்ஸ் தான் இது, அவருடைய பேக் இது, இவர் பைசப்ஸ் பாருங்க. இந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். அதனால நீங்க வந்து இந்த நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்க யூ ஆர் வாட் யூ டூ, யூ ஆர் வாட் யூ திங்க். நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவா ஆகுறீங்க. நீங்க என்ன நினைச்சு செய்யறீங்களோ அதுவா ஆவீங்க. நீங்க பாடி பில்டர்னா பாடி பில்டர், எனக்கு நல்ல அருமையான உருண்டை ஆம்ஸ் வரணும்னா உருண்டையான ஆம்ஸ் வரும். உங்க மனசுல விசுவலைஸ் பண்ணுங்க. மனசுல விசுவலைஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அட்டகாசமா உங்களுக்கு வந்துடும். ஓகே, தொடர்ந்து செய்யலாமா? ஓகே, எல்லாம் நின்று கையை நீட்டுங்க. ஓகே.